ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாப்பாங்களுக்கு காலையில பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே எடுத்து ஜில்னஸோட ஆப்பிள் கட் பண்ணோம் அப்படின்னா, மதியானம் வரைக்கும் கொஞ்சம் வாடாம இருக்கும். மேல தோல் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சீவி தான் வைப்போம். டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி செஞ்சுட்ருக்கிறேன். சரி அப்படியே சாப்பாட்ட போட்டு கொஞ்சம் கிளறி குடுத்துரலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சைட் பை சைட் நம்ம குழம்பு ரசம் வச்சுட்டு, அவங்களுக்கு சாப்பாட தாளிச்சுட்டு, சௌசௌ பொரியல் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன். ஸ்நாக்ஸு எல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அப்படியே ரசமு, பொரியலும் ரெடி ஆயிருச்சு. பாலும் அப்படியே பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டு இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு டம்ளர் அப்படியே 2 எடுத்து தாட்டி விட்டுருவோம். வெண்பா பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு வந்தோனே நம்மள பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் ரகல பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. திங்கட்கிழமைனாவே ஸ்கூலுக்கு போறக்கு கஷ்டம் தான். எவ்வளோ டல்லா போறா பார்த்தீங்கன்னா. 2 பேத்தையும் வேன் ஏத்தி விட்டு வந்து சாப்பிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா, கல்லுல துவைச்சோம்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பழனி போயிருந்தோம். இடும்பன் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்புறக்கு போயிருந்தோம். அங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்ன மரக்கன்னு வச்சா நல்லது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இங்க ஒரு ஸ்லோகம் மாரி எழுதியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு அப்படியே வரும்போது பாப்பாங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். நாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரணகாளியம்மன் கோயில் சந்துல பார்த்தீங்கன்னா, ஒரு தள்ளுவண்டியில வச்சிருப்பாங்க. அங்க மட்டும் தான் ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். அவங்க பார்த்தீங்கன்னா, ரீசனபிளா சாயந்தரம் வந்துட்டு வீடெல்லாம் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன். சரி கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. சரி ஒரு காப்பி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தனியா இருந்தாவே ஃபர்ஸ்ட்டு காஃபி தான் குடிக்கலாம் அப்படின்னு தோணும். காஃபி பார்த்தீங்கன்னா போட்டு குடிச்சிட்ருக்கிறேன். கொஞ்சம் எச்சா போச்சு. சிவானி பார்த்தீங்கன்னா, எனக்கு வேணும் எனக்கு வேணுன்னா. பத்தாம இருக்கிற அன்னைக்கெல்லாம் கேட்பா. எச்சா இருக்கிற அன்னைக்கு கேட்கவே மாட்டா. வாசலையும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்ருக்குறேன். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, இது ஈவினிங் ரொட்டீன் மாரி ஆயிரும். அவங்க ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து விட்டு, வீடு வாசலெல்லாம் கூட்டி விட்டு, காலையில ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் கூட்டுவோம். நான் பார்த்தீங்கன்னா, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் தான் வீட்டுக்குள்ள கழுவுவோம். பாத்திரமெல்லாம் வெளிய எடுத்து போட்டு, ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் கழுவி வச்சுருவோம். வெளிய போட்டா தான் பார்த்தீங்கன்னா, சரி உட்காந்துட்டு அப்படியே மெதுவா கழுவுறதுக்கு நல்லாயிருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா, நின்னுட்டு கழுவோணும். வெளிய ஈஸியா இருக்கு. பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் கச்சாயம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவுலயே பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, கச்சாயம் சுட்டுருக்குறேன். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, மாடெல்லாம் முடிச்சு கட்டிட்டாங்க. நாய்க்குட்டியும் பார்த்தீங்கன்னா, நம்மள ஃபோன பார்த்தோன்னே ரெடியா இருக்குது வீடியோவுக்கு.